ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. ஃபைனலிஸ்ட்டாக 5 பேருக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்து சில கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 4வது சீசனுக்கான கிராண்ட் ஃபினாலே இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கமல்ஹாசன் அவர்கள் வந்து எப்போதுமே ஃபைனலிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் இப்போது முதல்ல ரியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரியோ வந்து எப்போவுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும், அங்கே போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு ஃபாரஸ்ட் சம்மந்தமான ஜங்கிள் ட்ராக்கிங் கிட் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாரு. அடுத்து வந்து பாலா எடுத்தோம் அப்படின்னா அவருடைய உடம்பு வந்து எப்போவுமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா. அவருக்கு தம்பிள்ஸ் கிட் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாரு. 3வது சோம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பாடல் பாடுறாங்க அப்படின்னா அவர் வந்து கையில் கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு தாளம் தட்டிக்கிட்டு, இல்லை சோபா தட்டு இதுன்னு எந்த விஷயங்கள் கிடைச்சாலும் தாளம் தட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா. அதனால் அவருக்கு கக்கூன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4வதாக ரம்யா பாண்டியன், இவங்களுக்கு ஆர்கானிக் சீட்ஸ் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாரு. ரம்யா பாண்டியன் பொறுத்தளவில் செடிகள் வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வீடுகளில் பார்க்கும்போது நிறைய செடிகள் வந்து காணப்படும். அதனால் இவங்களுக்கு ஆர்கானிக் சீட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக ஆரி டைரி மற்றும் ஒரு பென் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ரொம்பவே சாந்தமானவர். இவர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எடுத்துகிட்டே இருப்பார். ஒருத்தருடைய நெகட்டிவ் என்ன, ஒருத்தருடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வந்து இந்த டைரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பிக் பாஸில் கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆரி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 99% வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு. மீதமுள்ள 1% வந்து இன்றைக்கி நைட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ரன்னர் அப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாலாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வதாக ரியோ, 4வதாக ரம்யா பாண்டியன், 5வதாக சோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இன்றைக்கி வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து அந்த கிராண்ட் ஃபினாலே வந்து நடக்க போகுது. ஆரி தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. அவங்களுடைய ஆசையெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைவேற போகுது. நீங்கள் யார் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.